சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு 5 தொகுதிகளை ஒதுக்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் கூற கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை ராயப்பேட்டையில மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. அக்கட்சியினுடைய தலைவர் திரு ஜவாஹிருல்லா தலைமையில இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுல முக்கிய தீர்மானமாக நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் 5 தொகுதிகளை ஒதுக்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக சார்பில் விரைவில் பேச்சுவார்த்தை குழு, தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படும். வருகின்ற 22ஆம் தேதி முதல் இந்த கூட்டணி கட்சிகளிடத்துல தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று திமுக தலைமை அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில மனிதநேய மக்கள் கட்சிக்கு 5 தொகுதிகளை ஒதுக்க கோரி தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் கூட சென்னை மண்ணடியில கட்சியினுடைய நிர்வாகிகள் உடனான சந்திப்பின் போது கூட ஜவாஹிருல்லா பேட்டி அளித்திருந்தார். அப்போது திமுக கூட்டணியில 5 தொகுதிகள் கேட்க இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் மனிதநேய மக்கள் கட்சி திமுக கூட்டணியில் தான் அங்கம் வகித்தது. அப்போது 2 தொகுதிகள் மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பாபநாசம் மற்றும் மணப்பாறை உள்ளிட்ட இந்த 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அதுல பாபநாசம் தொகுதியில ஜவாஹிருல்லா வெற்றி பெற்றிருந்தார். மணப்பாறை தொகுதியில அப்துல் சமது வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அப்துல் சமது உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. அதே போல ஜவாஹிருல்லா தனி சின்னத்துல போட்டியிட்டு இருந்தார். இந்த நிலையில வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் 5 தொகுதிகளை ஒதுக்க கோரி தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.